ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாஃப் ஆடரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட். இது வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏபின்ற 2 நம்பர் இதை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இதில் நமக்கு சம்மும் கேரியும் அவுட்புட்டாக கிடைக்கிது. இதுக்கான ட்ரூத் டேபிள் பார்ப்போம். 0 0 1 1 0 1 0 1 0 + 0 0. இப்போ கேரியும் 0 தான். 0 + 1 1 கேரி 0. 1 + 0 0 கேரி 0. சாரி, 1 + 0 1 கேரி 0. 1 + 1 10. 0 இங்கே போட்டு கேரி 1. ஓகேவா? இப்போ இதுக்கான கேமேப் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். இது என்னது? 0 0 அப்படின்னா ஏ பாரு பி பாரு 0. இதில் 1 வந்திருக்க இடத்துக்கு மட்டும் போடுவோம். 0 1. அப்போ ஏ பாரு பிங்கிற இடத்துல 1 போடணும். ஏ பார் பி இங்கே இருக்கு. இது 1 0. ஏ பி பாருங்கிற இடத்துல 1 போடணும். இதை நம்மளால் தனித்தனியாக தான் மேப் பண்ண முடியும். ஸோ சம் ஈக்குவல் டு ஏ பி பார் ப்ளஸ் பி ஏ பார். இதை நம்ம ஏ ப்ளஸ் பின்னு கூட எழுதலாம். இது வந்து XOR கேட்டோட அவுட்புட்டு. ஓகேவா? இப்போ நம்ம கேரிக்கு கேமேப் பார்ப்போம். இதில் வந்து 1 எங்கே வந்திருக்குன்னா ஏ பி. ஏவிலையும் 1 இருக்குது, பிலையும் 1 இருக்குது. அப்போ ஏபிங்கிற இடத்துல 1 போடுவோம். ஏபி இதையும் தனியாக தான் மேப் பண்ண முடியும். ஸோ கேரி ஈக்குவல் டு ஏபி. ஓகே, இதுக்கான லாஜிக் டயக்ராம் பார்ப்போமா? ஏபி ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்? ஏ ப்ளஸ் நாட் பி. இது வந்து XOR கேட்டோட அவுட்புட்டுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம XOR கேட் எடுத்துக்குவோம். ஏலேருந்து 1 பிலேருந்து 1 XOR கேட்டோட லாஜிக்கல் டயக்ராம். இது ஏ ப்ளஸ் பி, ஏ XOR பி. இது சம்முக்கு உள்ளது. இது அடுத்தது கேரிக்கு பார்ப்போம். கேரிக்கு என்னென்னா ஏபி. ஏபி 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் நம்ம அண்டு கேட் எடுத்துக்குவோம். இது கேரிக். இதில் வந்து நம்ம 2 நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? 2க்கு மேற்பட்ட நம்பரை நம்மளால் இதில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது கேரியை ஃபார்வர்ட் பண்ணாது. இது இதில் இருக்க ஒரு ட்ராபேக்கு. இதனால தான் நம்ம ஃபுல் ஆட்ருக்கு மூவ் ஆகிருப்போம். 0 + 0 ஈக்குவல் டு 0. 1 + 0 ஈக்குவல் டு 1 கேரி 0. 0 + 1 ஈக்குவல் டு 1 கேரி 0. 1 + 1 ஈக்குவல் டு 10 வரும்.
அதுக்கு 0 இங்கே போட்டு கேரி 1 வரும். ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் இது. 0 0 0 1 1 0 1 1 0 1 1 10 வருமா 0 கேரி 1. ஓகே, தேங்க்யூ.